நல்லா இருக்கு. கால் சாப்பிடுறியா? இப்ப நான் நல்லா காஃபி போடுவேன். எங்க வந்து பாக்கி இருக்கு கேட்க வந்தேன். பாக்கி யார்கிட்ட கேட்க வந்தேன்? என்கிட்டயா இல்ல உன் மகன்கிட்ட? என் மகன்கிட்ட. நீங்க என்ன புரிஞ்சுக்கல. உன்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அடையாளமா தான் நானும் என் மகனும் 15 வருஷம் வனவாசம் அனுபவிச்சோம். உள்ள என்னமோ சத்தம் கேக்குது. பூனை எதையாவது உருட்டி இருக்கும். உள்ள யாரோ இருக்காங்கன்னு நினைச்சேன். என் மகன் வெளியே போயிருக்கு. உங்க மகன் எப்ப வருவான்? பெத்த அப்ப வேணும் அவன் வேணும் சொல்லலாம். வரவங்க போறவங்க எல்லாம் சொன்னா எப்படி? மன்னிக்கணும், சில நேரத்தில் எனக்கு பேச தெரியாது. உனக்கா? அடே அப்பா. அவர் எப்ப வருவாரு? அவருக்கு 1000 ஃபேன்ஸ் உள்ளதான் வருவார். அவருடைய ஃபேன்ஸ்ல ஒருத்தியா தானே நீங்க வந்திருக்க. ஆட்டோகிராஃப் வேணுமா? இல்ல, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா வந்த அட்வான்ஸ் பாக்கிய வாங்குறதுக்காக. ஓ, நீதான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா? ஆமா. ஐ எம் சாரி, உண்மை தெரியாம ஏதேதோ உளறிட்டேன். So I am only your tenant. மகன் வரட்டும் சொல்றேன். பாக்கிய கொண்டாந்து கொடுப்பான். நான் குடும்பத்துல தலையிடுறது இல்ல, எல்லாமே அவன் தான். உண்மையை சொல்ல போனா நான் இங்க ஒரு மைனர் மாதிரி ஜாலியா சாப்பிட்டு சுத்திக்கிட்டே இருப்பேன். வீட்டுல சமையல் பண்றதுல இருந்து என் ஷூக்கு பாலிஷ் போடுற வரைக்கும் என் மகன் தான். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா பொறுப்பையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா? அப்படின்னு உங்களுக்கு வயசாயிடுச்சு. எந்த வேலையை பெரியவங்க கவனிக்கணும், எந்த வேலையை சின்னவங்க கவனிக்கணுங்கிற முறையே இல்லையா? உங்க ஷூக்கு பாலிஷ் போடுற அளவுக்கு அப்படின்னு அவங்ககிட்ட வேலை வாங்குறது என்ன? நீ இந்த வீட்டு சொந்தக்காரி மாதிரி பேசலையே, என்னமோ அசோக்கோட அம்மா மாதிரில பேசுற. மன்னிச்சிடுங்க டாடி. ஹாய் சன். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரவங்க. வணக்கம். ஏதோ அட்வான்ஸ் பாக்கி இருக்காம அதை வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. சாரி மேடம், ஃபியூ டேஸ் பொறுத்துங்க. இந்த மாசம் வாடகையோட சேர்த்து கொடுத்துறேன். பரவாயில்ல, மெதுவா கொடுத்தா போதும். சொன்னபடி முடியலன்னா உங்க பாக்கியை திருடியாவது கொடுத்துருவேன். அசோக். என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய சரித்திரமே உங்களுக்கு தெரியும்பா. உனக்கு அவங்க பெரிய ஃபேன். ஏன் மேடம், நான் கண்ணுக்குள் வச்சு திருடுவேன் நினைச்சீங்களா? நோ நோ நோ, நான் வாங்கின டிராபி ஷீட் எல்லாம் வீட்டுல நிறைய இருக்கு. பட் எங்க அப்பா அதை தொட கூட விட மாட்டாரு. அவருக்கு தெரியாம திருடி வித்தாவது உங்க பணத்தை கொடுத்துருவேன் தான் சொன்னேன். ஜஸ்ட் a minute, காபி கொண்டு வரேன். ஒரு வேலைக்காரனை வச்சு கூடாது. எனக்கு வேலைக்காரன், தாய், தகப்பன் எல்லாமே மகன் தான். நான் யாருன்னு அவங்கிட்ட சொல்ல உங்களுக்கு ஏன் மனசு வரல? நீ யாருன்னு அவங்கிட்ட சொல்லிக்க உனக்கு ஏன் தைரியம் வரல? மேடம். டாடி. தேங்க் யூ. உங்க புள்ள ஐஸ் வாட்டர் கொடுக்க மறந்துட்டேன். ஐஸ் வாட்டர். மேடம், எங்க அப்பாவுக்கு சில பெக்குலியர் ஹேபிட்ஸ் இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் காபி, காபிக்கு அப்புறம் ஐஸ் வாட்டர். பட் ஒன் திங், எங்க அப்பா மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேனை நீங்க பார்க்கவே முடியாது. என்ன பத்தி என்னடா கதா காலட்சேபம் பண்ற? நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்க, உனக்கு மேட்ச் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும்.
டானிக் சாப்பிட்டீங்களா? விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி நினைக்கிறேன் போறேன் வரேன்னு ஒரு யூகத்துல பதில் சொன்னா அப்படி பதில்னா திட்டவட்டமா இருக்கணும். இல்லைன்னு எனக்கு பிடிக்காது. மேடம் நீங்க புறப்படுங்க. நானும் எங்க அப்பாவும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சோம்னா 2 சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வெளியாளுங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்க. மேடம் உங்க பாக்கியை நானே கொண்டு வந்து தந்துறேன். டிராஃபி வித்துறதுப்பா. நானும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னுடைய டிராஃபிஸ்லயே தி பெஸ்ட் டிராஃபி தெரியுமா? எங்க அப்பா. என் காபி எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் உங்களுக்கு கேட்கல டாடி. அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கப்பா. ஐ மீன் வீட்டுக்கார அம்மாவுக்கு. ஆமாமா எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஏன் டாடி இந்த அம்மா ஒரு டெனன்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசலையே? வாடகை கேட்க வந்துட்டு மெதுவா கொடுத்து அனுப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு போறாங்க. நம்மள புடிச்சு சும்மா 2 வாங்க வேண்டாம். உழைக்க தெரியாத லேன் லேடி. பழைக்க தெரியாதவதான்ப்பா. அதனாலதான் தனி மரமா நிக்கிறேன். Anyhow, she's great. இப்பதான் பேப்பர் கொடுத்த பேட்டியை நான் படிச்சேன். பிரமா நீங்க என்ன படிச்சீங்க? நான் என்ன படிச்சு சொன்னேன்? யாரோ படிச்சோம் பிரமாதமா இல்லையா? குட் மார்னிங் மேடம். கோகிலாவும் உனக்கு தெரியுமா? தெரியுமே. எப்படி? எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எதுக்கு? அட்வான்ஸ் பேலன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு. அப்படியா? சரி வா உட்கார். அசோக் என்னப்பா சாப்பிடுற? நோ தேங்க்ஸ். நான் வெளியே எங்கேயும் சாப்பிட பழக்கம் இல்லை. பை இப்ப நான் ரெண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அதுக்கு என்ன அவசரம்? முத வீட்டுக்கு வந்திருக்கிறேன். என் கையால ஒரு பாயம் செய்து வரேன். கோயில பேசிட்டு. அசோக் வாடா. என்ன இந்தாங்க மேடம் உங்க அட்வான்ஸ் பேலன்ஸ் அண்ட் ரெண்ட். இதுக்கு என்னப்பா அவசரம்? ஏது வாடகை வேணாம்னு சொல்லிருக்க போல இருக்கு. நோ நமக்குள்ள எந்த சென்டிமெண்ட்ஸ் வேண்டாம். வாடகையை வாங்கிக்கங்க, ரசீதை கொடுங்க. எல்லாத்துலயுமே ரொம்ப கண்டிப்பா இருக்கே. அது என் ரத்தத்துல உள்ள புத்தி. ஒரு சமயம் என் உடம்ப விட்டு எல்லா ரத்தமும் வெளியே போனதுக்கு அப்புறம் கூட என் புத்தி மாறல. காலேஜ்ல நான் படிச்சப்போ ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன். கார் ஆக்சிடென்டா? என்னாச்சு? என்னைக்கும் நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு இன்னைக்கு ஏன் பதறீங்க? அப்புறம் நல்ல அடி. கடவுளே. ஹாஸ்பிட்டல்ல நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில எங்க அப்பாவோட பிரார்த்தனையும் கவனிப்பும் தான் என்ன காப்பாத்துச்சு. நான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ உங்க அப்பா இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. எதுக்கு சொல்லணும்? எல்லார்கிட்டையும் வீட்டு கதையை சொல்றது எங்க அப்பாவுக்கு பழக்கம் இல்ல. ஓகே வாடகை வாங்கிக்கங்க, ரசீதை கொடுங்க. ஆமா நான் யாருன்னு அப்பா உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாரே. என்ன சொன்னாரு? இன்னைக்கு பேப்பர் இருக்கா? அசோக் என்ன? அப்பா என்ன சொன்னாரு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? ஆமா. ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு நீங்க ஒய்ஃபாமே. நான் அவருக்கு மனைவினா உனக்கு அம்மான்னு தெரியலையா? சரி தெரியுமா? நல்லா தெரியும். தெரிஞ்சுமா என்கிட்ட அந்நிய மாதிரி பேசுற? வயசுலயே சில பேர் கருவை அழிச்சிருவாங்க. என்ன நீங்க அழிச்சப்போ எனக்கு வயசு 3. அசோக் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எனக்கு அந்நியமா போனதுக்கு அப்புறம் நான் எப்படி உங்களை அம்மான்னு கூப்பிடுறது? 15 வருஷத்துக்கு முன்னால நீ போட்ட சட்டை இதுதான் ஒரு சின்ன சட்டை எங்க அப்பா காமிச்சார். அதை நான் எப்படி போட்டுக்க முடியும்? அந்த உதாரணம் ஒரு தாய்க்கு பொருந்துமா? உங்களுக்கு பொருந்துற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். நான் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கும் என்ன உறவோ அந்த உறவு தான் உங்களுக்கும் எனக்கும். அசோக் அந்த பேரை நீங்க வச்சதா கேள்விப்பட்டேன். அதனாலதான் என் பேர் அமர்நாத்னு மாத்திக்கிட்டேன். இனிமே உங்களை அம்மான்னு கூப்பிடுறதுக்கோ மன்னிக்கிறதுக்கோ நான் தயாரா இல்லை. இந்தாங்க உங்க வாடகை பணம், ரசீது அனுப்புங்க. அசோக் என்னப்பா? இந்த பாயம் சாப்பிட்டு போ. மன்னிக்கணும், எனக்கு பாயம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. பாயசம் சாப்பிட்டு பழக்கம் இல்லையா? எங்க அப்பா கஷ்டப்பட்ட காலத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம காபி குடிச்சு பழக்கப்பட்டவர். அவர் மகனா பாயாசம் குடிக்க ஒரு தகுதி வேண்டாமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மேடம், என் பாக்கெட்லாம் நல்லா செக்அப் பண்ணிக்கங்க. ஏன்பா? நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எதையாவது காணும்னு என்ன நீங்க சந்தேகப்படலாம். அதனாலதான். ஏன்பா இப்படி நான் பேசுறேன்? திருடி பழக்கப்பட்டவருக்கு பிறந்தவன் சார்னா, அதனால மகனே வேண்டாம் ஒருத்தர் சொன்னாங்கன்னா மேடம் என்னை நல்லா செக்அப் பண்ணிக்கங்க. வரேன். குட் பை.
தம்பி சுந்தரேசா, அண்ணா, கட்டுன புருஷனுக்கும் பெத்த பிள்ளைக்கும் என் பொண்ணு பண்ண துரோகத்துக்கு கடவுள் அவளை எப்போ எப்படி தண்டனை கொடுக்க போறா அப்படின்னு பார்க்கணும்னு இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவளுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. After 15 years, she has been punished today. அப்ப பாயாசத்தை எனக்கு கொடு.